Hakuna Matata. ஹாய், வெல்கம் டு மின்மினி கிரியேஷன்ஸ் மாரி விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா ஹேமாவோட மேரேஜ்க்கு பக்காவாக கிளம்பியாச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் டைரெக்டாக மண்டபத்துக்கு வந்துடுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு ஃபன் பண்ணுவோம். என்ன கேட்டு எனக்கு கொடுக்கல, பத்திரிக்கை தரலையா? வண்டியில் இருக்க வாட்ஸ்அப்பில் கூட மெசேஜ் பண்ணல. நம்ம கூட இப்போ யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா வச்சுக்குவேன், டிக்டாக் குயின் அப்படின்னு அவங்களே சொல்லிப்பாங்க. என்ன பண்றீங்க? சரி, என் கிளாஸ்ல கல்யாணம் 2 பொண்ணு வந்திருக்காங்க. பேருங்க இது அங்கவை, இது சங்கவை. உள்ள யாரு இருக்கா தெரியுமா? கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த ரூம் கூட்டிட்டே இருக்கு. பெயிண்டிங் வேலை நடக்கும். ஓ, அப்ப உள்ள பெயிண்டர்ஸ்ங்க இருக்காங்களா? ஒரே ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் கோபாலு. 1 மாசம் அடிச்சிட்டு உள்ள ஒரு ஆண்டி இருக்காங்க, போய் பாப்போம். பார், முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். Mari advice to Hema. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிக சொல்லுறேன் கேளு முன்னே, தங்கச்சி கண்ணே. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. என்ன பாட்டு பாடுவேன்? யார் தெரியுமா உனக்கு? People Mind Voice. Mapla entry. சாத்தி ஆசரா சாத்தி. நல்ல நண்பர்கள் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இவன் பொறுக்கி பய, நீ ஒரு பொறுக்கிடா. யாருதான் உனக்கு இந்த கொண்ட போட்டது? அஜித் ஹேர் ஸ்டைல் பார்த்தல? இங்க பாரு, உங்க அம்மா உன்ன மாமா எல்லாம் உன்னை சைட் அடிக்க கூடாதுன்னு எப்படி தலைவாரி இருக்கு பாத்தியா? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? சுற்றமும் உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே. அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் நீர் ஈர்த்திடுமே. இன்னொரு ஜென்மம் அது கிடைத்தாலும் கூட இதுபோல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரை தான் நான் எப்பவும் பார்க்கிறேன். Marriage Day. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும்.
சோழவனத்தில் ஒரு சோடி குயில் போலத்தான் காலம் முழுக்க சிந்து பாடணும். ஒண்ணுக்கொண்ணு பக்கத்தில பொண்ணு புள்ள நிக்கையில கண்ணு படும் மொத்தத்தில கட்டழக அம்மாடி என்ன சொல்ல 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான் பேரு விளங்க இங்கு வாழணும். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுறதா சொல்லுவாங்க. ஆனால் வாழும்போதே சொர்க்கத்தை காட்டுறது இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் மட்டும்தான். ஆஃப்டர் காலேஜ் நாங்கள் அதிகம் பேசிக்கிட்டது கூட கிடையாது. ஆனால் எங்கள் நட்பில் சின்ன விரிசல் விழுந்தது கூட கிடையாது. அதிசயமாக அவங்க பண்ணுற கால் நல்ல நினைவுகளை மட்டுமே கொடுத்துருக்கு. காலேஜ் படிக்கும்போது நிறைய ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். காலம் மாற மாற ஃப்ரெண்ட்ஸோட மேரேஜுக்கு போகிறதே இப்போ பெரிய ட்ரிப்பாக இருக்குது. அன்னைக்கு ஒரு பிடி உணவில் நீ கொடுத்த பாசம் இன்னைக்கு விருந்தா தொடருது. 10 ஆண்டுகள் கழிச்சும் ஒரு நட்பு கூட்டம் தொடர்ச்சியாக பயணிக்கிறது பெரிய விஷயம். ஆண் பெண் ரெண்டும் கலந்த எங்கள் கூட்டம் எப்போதுமே எங்களுக்கு கொண்டாட்டம். வெவ்வேறு ஊர்களில் பிறந்த நாங்கள் வெவ்வேறு மண் வாசனையில் வளர்ந்து இன்றைக்கி ஒன்றா கூடியிருக்க ஒரே காரணம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். ஆமாம், நாமளாக இருக்க ஒரே இடமும் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான்.